இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். கிருஷ்ணகிரியில் மருமகளுடன் உல்லாசம் அனுபவிக்க தடையாக இருந்த 5 மாத பச்சிளம் குழந்தையை காமுகன் கொடூரமாக கொலை செய்ததும், பச்சிளம் குழந்தையை பிரசவித்த கள்ளக்காதலி மருமகள் துணையாக இருந்ததும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே உள்ள ராமச்சந்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழரசன், வயது 30, டிராக்டர் டிரைவர். இவரது மனைவி சத்யவாணி, வயது 23. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுக்கு திருமணம் நடந்தது. தமிழரசனின் அப்பா ராஜன், 55 வயதான இவர் மரம் அறுக்கும் வேலை செய்து வந்தார். ராஜன் மனைவி லட்சுமி ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்து வந்தார். இவர்கள் அனைவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தனர். இதற்கிடையே 2024ஆம் ஆண்டில் தமிழரசன் சத்யவாணி தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை பாசம் பொழிந்து வளர்த்தனர். முதல் குழந்தை பிறந்த சில மாதங்களிலேயே மீண்டும் சத்யவாணி கர்ப்பமானார். இந்த கர்ப்பம் கணவனுக்கு தெரிந்தபோது ஆத்திரமடைந்தார். இதற்கு காரணம் தான் அல்ல என்று கருதிய தமிழரசன் மனைவி நடத்தில் சந்தேகமடைந்தார். இதற்கிடையே உன் மனைவியும் அப்பாவும் தகாத உறவில் இருக்கிறார்கள் என்று அக்கம்பக்கத்தினர் சொல்ல தமிழரசன் நொந்து போனார். ஏற்கனவே தனக்கு இருந்த சந்தேகத்தை இது உறுதி செய்வது போல் இருந்ததால் அக்கம்பக்கத்தினர் சொல்வது உண்மைதான் என்று தமிழரசன் நம்பினார். இதனால் அடிக்கடி மனைவியிடம் சண்டையிட்டு வந்தார். இது பற்றி நேரடியாக எதுவும் கேட்காமல் மறைமுகமாக தகராறு செய்து வந்தார். இந்த நிலையில்தான் கொடூர சம்பவம் அரங்கேறியது. சம்பவத்தன்று தமிழரசன் வழக்கம் போல் வேலைக்கு போய்விட்டார். அவரது அம்மாவும் ஹோட்டல் வேலைக்கு சென்று விட்டார். ராஜன் மரம் அறுக்க போய்விட்டார். மனைவி மட்டும் வீட்டிலிருந்து பிள்ளைகளை கவனித்து வந்தார். மாலையில் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த தமிழரசன் அதிர்ச்சி அடைந்தார். 5 மாத குழந்தையை காணவில்லை. இது பற்றி மனைவியிடம் கேட்டபோது, பிள்ளையை தொட்டிலில் போட்டிருந்தேன், குளித்துவிட்டு வந்து பார்த்தபோது காணவில்லை என்று பதறினார். குடும்பத்தினரும் அக்கம்பக்கத்தினரும் குழந்தையை தேடினர். அப்போது வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில் உள்ள கிணற்றில் 5 மாத குழந்தை சடலமாக மிதந்தது. ஊர் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட போலீசார் ஸ்பாட்டுக்கு வந்து விசாரித்தனர். அப்போது தனக்கு இருந்த சந்தேகத்தை தமிழரசன் போட்டுடைத்தார். இதையடுத்து அவரது மனைவி மற்றும் அப்பா ராஜனிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். 2 பேரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். ராஜனை தங்கள் பாணியில் விசாரித்த போது அவர் உண்மையை ஒப்புக்கொண்டார். போலீசில் திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்தார். அவர் கூறியது, வீட்டில் எல்லோரும் வேலைக்கு போய்விடுவோம், சத்யவாணி மட்டும் வீட்டில் இருப்பாள். தினமும் மதியம் சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு வருவேன். மற்றவர்கள் எல்லோரும் மாலையில்தான் வருவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில்தான் எனக்கும் சத்யவாணிக்கும் நெருக்கம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் கள்ளக்காதலாக மாறியது. மதியம் சாப்பிட வரும் சந்தர்ப்பத்தில் பல முறை நாங்கள் உல்லாசமாக இருந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் குழந்தையை சத்யவாணி தூங்க வைத்து விடுவார். சம்பவத்தன்றும் நான் வீட்டிற்கு வந்தேன். ஏற்கனவே 2 பிள்ளைகளையும் சத்யவாணி தூங்க வைத்துவிட்டு காத்திருந்தார். 5 மாத குழந்தை தொட்டிலில் உறங்கியது. நாங்கள் தனிமையில் இருந்த நேரத்தில் குழந்தை அழுதது. இதனால் சத்யவாணி குழந்தையை கவனிக்க போனார். இப்படி அடிக்கடி நடந்து வந்ததால் நான் ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்தேன். நாங்கள் உல்லாசமாக இருக்க குழந்தை தடையாக இருப்பதாக நினைத்தேன். சம்பவத்தன்றும் அப்படி நடந்தது எனக்கு கோபத்தை உண்டு பண்ணியது. குழந்தையை கவனித்த சத்யவாணி அவளை ஆசுவாசப்படுத்தி மீண்டும் தொட்டிலில் தூங்க வைத்தார். பின்னர் கழிவறைக்கு சென்றுவிட்டு வருவதாக சொன்னார். அவர் போனதும் எனக்கு கோபம் தலைக்கேறியது. மருமகளுடன் உல்லாசம் அனுபவிக்க தடையாக இருந்த குழந்தையை கழுத்தை நெரித்து கொலை செய்தேன். கழிவறை சென்றுவிட்டு திரும்பி வந்த சத்யவாணியிடம் நடந்ததை சொன்னேன். அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். இருப்பினும் இதை வெளியில் சொல்லாமல் மறைத்து விடுவோம் என்றேன். என்மேல் இருந்த பாசத்தில் அவரும் சரி என்ற திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு நைசாக குழந்தையை பையில் போட்டு எடுத்துச் சென்றேன். பக்கத்தில் இருந்த கிணற்றில் வீசிவிட்டு மீண்டும் வேலைக்கு போய்விட்டேன். மூடி மறைத்து விடலாம் என்று பார்த்தேன். ஆனால் எப்படியோ வெளியே தெரிந்துவிட்டதென்று ராஜன் வாக்குமூலம் அளித்தார். அவரது கள்ளக்காதலையும் இதை ஒப்புக்கொண்டார். இந்த கொடூர கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த வேப்பனஹள்ளி போலீசார் ராஜனையும் அவரது மருமகள் சத்யவாணியையும் கைது செய்தனர். கள்ளக்காதலுக்காக 5 மாத குழந்தையை மாமனும் மருமகளும் சேர்ந்து கொன்ற கொடூர சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.